ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் ரொம்ப 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 எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு எபிசோட். என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி திக் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வெண்ணிலா வந்து நேற்றுக்கு அந்த ப்ரிவியூவில் வந்துட்டு நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு விஜய் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அவங்கவுங்க கற்பனை வந்து அதிகமாகிட்டே போயிடுச்சு. என்ன நடந்திருக்குமோ, உண்மையாகவே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிலாம். ஸோ அது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிருக்காது, மேபி என்கேஜ்மெண்ட் ஆனதா அப்படி சொல்லலாம். இல்லை அவங்களுக்குள்ளே பேசும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த விஷயத்தை உங்கள் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபைனலி அது என்ன விஷயம் அப்படின்றத இன்றைக்கி ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு போகும்போது அந்த பிரவீன் சார் ஷேர் பண்ண ஒரு பிடிஎஸ் அதை வந்துட்டு இன்றைக்கி அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை நமக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவுடைய ரிங்கை இவர் வந்து போட்டு விட்டுருக்காரு. அதாவது ரெண்டு பேருடைய அந்த பழைய கான்வர்சேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து என்ன உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுடைய ரிங்கை எடுத்து அவர் அந்த அவங்களுடைய விரலில் போட்டு விட்டு இப்போ நமக்கு மேரேஜே ஆன மாதிரி, ஐ மீன் அவர் சொல்ல மாட்டார் மேரேஜ் ஆன மாதிரின்னு, பட் வெண்ணிலா சொல்கிறாங்க இதுக்கு மேலே தாலி கட்டணும்னு கூட அவசியம் இல்லை, இதுவே போதும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் மறுபடியும் அவங்க வந்து நினைவு கொண்டு வராங்க. அந்த விஷயத்தை கேட்டு தான் அவர் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் இருந்தால் இந்த பொண்ணு வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற காரணத்தினால விஜய் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாரு ஒரு கட்டத்தில். எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராமா, செம்மையாக அழறாங்க. நிஜமாவே ஒரு 2 வருஷத்தில் எல்லாத்தையும் மறந்து இப்படி மீண்டு வரும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல அழ வரும். கண்டிப்பாக அவங்களுமே மீறி அந்த பஸ் அவுட் ஆவாங்க. ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி வைஷாலி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயுமே ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. அப்படியே தான் அவங்க வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் விஜய் காவேரி மீட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து இன்றைக்கி எப்போ வந்து விஜயோடைய என்ட்ரி கோவிலில் வந்துச்சோ அப்பயே தெரிஞ்சிச்சு, ஓகே இது ட்ரீம் தான். ஸோ இப்போதைக்கு அவங்க ரிவீல் வைக்க மாட்டாங்க போல், கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு க்யூட் மூமெண்ட், 2 நிமிஷம் கூட ஆட்டோவுக்கு மேடமால் வெயிட் பண்ண முடியல, எப்படியாவது சீக்கிரம் அதை வந்து விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அதெல்லாம் நிமிஷங்கள் கூட வந்து வருஷங்கள் மாதிரி ஓடுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஓடிச்சு. இப்போ தானே மேடம் புக் பண்ணிங்க 2 நிமிஷம் அப்படின்னு சொல்ல நிறைய கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருந்துச்சு. அதே மாதிரி காவேரி ஆட்டோவில் ஏறி உட்காந்ததுமே ஆட்டோக்கார் மூவ் ஆனதும் ஸ்லோவாக போங்க குலுங்காமல் போங்க, பிகாஸ் வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கு இல்லையா, அது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவ்வளோ ஒரு க்யூட் அம்மாவாக மாறி அந்த இடத்துல வந்து அவங்க சொன்ன விஷயங்கள், ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து போங்க, இன்னும் ஸ்லோவாக போங்க, இன்னும் ஆட்டோனாலே அப்படி தான் போவோம் இல்லையா. சார் இதெல்லாம் தெரிஞ்சால் விஜய் வந்து ஆட்டோலாம் போக விடுவாரா, எப்படியோ காரில் தான் கொண்டு போவார். எனிவேஸ் அந்த விஷயங்கள் அவங்க பார்த்துக்கிட்டது பாப்பாவா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஸ்லோவாக போனால் நீங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்னு ஆட்டோக்கார் சொன்னார். அதுக்கப்புறம் கோவிலில் இருக்க மாதிரி அது நிஜமாக பார்த்துக்குமே தெரிஞ்சிச்சு, அது கன்ஃபார்ம் ட்ரீம் தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன், அது வந்து ட்ரீமாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக எமோஷ்னலாக அந்த இபி சொன்ன விஷயம் இதுதான் போல் லவ்லி எமோஷ்னல் ஸ்பாட்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான எமோஷ்னலான ஸ்பாட் தான். நிஜமாவே அது ட்ரீம்னு தெரிஞ்சும் நம்ம ரசித்தோம், ட்ரீம்னு தெரிஞ்சும் நமக்கு கண் கலங்குதுன்னா அது வந்து அந்த அளவுக்கு நம்ம விக்காவால் தான் முடியும் நம்மளை வந்து அழ வைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காது கிட்ட போயிட்டு நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அப்படின்னு காவேரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவரையே மீறி எமோஷனல் ஆகிறாரு. ஒரு நாள் தானே வாழ்ந்தோம், நீ போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ப்ரெக்னென்சி கிட்டே கிஃப்ட் ரேப்பர்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. இந்த ப்ரெக்னென்சி கிட்ட கையில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி அது பறந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து பறந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு புரியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குதிச்சு அந்த கோவிலே குதிச்சார். அதுக்கப்புறம் காவேரியை வந்து ஹக் பண்ணி தூக்கி அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவை வயிற்றுல அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாரு. பார்த்துட்டு இனிமேல் நம்ம பாப்பா நம்மளை சேர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லி, யார் எதிர்த்தாலும் நீயே என்னை எதிர்த்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் காவேரி அப்படின்னு சொன்னது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அது வந்து கனவு மாதிரியே இல்லை, நிஜம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கனவே இப்படி கொண்டு வந்துட்டாங்களே, கன்ஃபார்மாக இவ்வளோ சீக்கிரம் வந்து ரியாலிட்டிக்கு போக மாட்டாங்க. ஐ மீன் விஜய் வந்து கோவிலுக்கு ஆன் டைமுக்கு வரமாட்டாரோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் கோவிலில் மயக்க வந்து நிவின் கூட்டு போகிறாரோ. ஏன்னா நான் வந்து நினச்சி யோசிச்சுட்டே இருந்த விஷயம், கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிவினை பார்க்குற மாதிரி சீன் வந்துச்சுன்னா அது வந்து கனவாக இருக்காது. ஐ மீன் கண்டிப்பாக வந்து பார்த்துருவாங்க, ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் இன்னும் நிவினை மீட் பண்ணுற அந்த சீன் வரல. அந்த பிரவீன் சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அப்கமிங் வீக் தான் வரப்போகுது. ஏன்னா இதே காஸ்டியூமில் தான் நிவினை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் ப்ரெக்னன்சி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் கூட தான் அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே நடக்கிறதே வேறு. ஏன்னா விஜய் இப்போ தான் காரில் வந்துட்டு இருக்காரு, அப்படியே வந்து என் பண்ணிட்டாங்க. அது வந்து கணவன்
கனவுன்னு நமக்குமே காமிச்சிட்டாங்க. அந்த ஆட்டோக்கார்கிட்ட வர இப்பயே வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க மைண்ட் ஃபுல்லாக விஜய் கூட போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. பட் விஜய் எப்படியாவது சீக்கிரம் வந்துடலாம் அதுதான் வந்து வேண்டிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து டீம் நம்ம நினச்ச மாதிரி அதை வைக்கல. நிறைய பேர் கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க, இன்னுமா சிஸ்டர் இந்த டீமை நம்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி விஜய்மே வந்து அங்கே வரத்துக்கு லேட் ஆகிடும் போல வெண்ணிலானால. ஸோ இதை வந்து நமக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல் ட்ரீமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இந்த சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரீமும் வைக்கலன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீமை வந்து நமக்கு ஒரு குட்டி கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம ரசிச்சுப்போமே. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 570 எபிசோடு, ஆல்ரெடி 470th எபிசோட் நம்மளால் மறக்க முடியாத எபிசோட். ஸோ 570th எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் ட்ரீமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வெண்ணிலா கிட்ட ட்ரூத் ரிவீல் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. அப்பா இது போதும் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி காவேரியோடைய கியூட் ட்ரீம் அவங்களோட மனசில் இருந்தது. விஜயோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் கனவாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது அப்படின்றத டீம் வந்து இன்டெரக்டாக நமக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.